என் நண்பன் வலம்புரிஜானி இன்றைக்கு இளம் வயதிலேயே நான் இழந்திருக்கிறேன் என்று கேட்டால் அது உப்பு தான். கருவாடு இல்லாமல் சாப்பிட மாட்டார். நாகர்கோவில்காரவங்க அத்தனை பேருக்குமே நம்ம ஊர்லேருந்து சீடை முறுக்கு வருது மாதிரி. நான் கிறிஸ்டின் காலேஜில் இருந்தவன் 30 வருஷம். அங்கெல்லாம் கருவாட்டை வெட்டி ஒரு டில்லில் போட்டு அப்படியே அடைச்சேன்னு போங்க. அந்த கருவாடு தான் 2 கிட்னிஸும் ஃபெயிலியராக போனதுக்கு காரணம். வெஜிடேரியனில் 4 வகையான வெஜிடேரியன்ஸ் உண்டு. ஒன்று வேகன்ஸ், அடுத்தவன் செமி வெஜிடேரியன்ஸ்னு பேர். இவங்க யாருன்னா பெங்காலில் இருக்கிற பிராமின்ஸு மீன் சாப்பிடுவான். அவனுக்கு ஏன் பிராமின்னு பேருன்னு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பெங்காலில் பிராமின்ஸு மீன் சாப்பிடுவான். இன்னும் அந்த நவராத்திரி விழாவில் பார்த்தா அந்த துர்கா பூஜையில் மீனை தான் தூக்கி அங்கேயும் இங்கேயும் போடுவான், மலர் ஏறிறது மாதிரி. இன்னொருத்தர் லாக்டோ வெஜிடேரியன். 4வது வெஜிடேரியன் கேட்டால் லாக்டோ ஓ வெஜிடேரியன் என்று பெயர். ஜீவகாருண்யம் எது என்பதை கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சியினுடைய வாழ்க்கையிலிருந்து தெரிந்து கொண்டவன் நான். என்ன தெரியுமா? யாருக்கும் கிடைக்காத செய்தி எக்மோர் ஆர்கேவ்ஸிலிருந்து நான் திரட்டியது. என்னுடைய PhD ஆய்விலேயே கப்பலோட்டிய தமிழனையும் ஆராய்ச்சி செய்திருக்கிறேன். அவரை செக்கெடுக்கின்ற பொழுது இந்த வெள்ளைக்காரன் பெரும்பால் அடிக்கணும் அவன் கடமை. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டால், வ.உ. சிதம்பரம் பிள்ளையை பார்த்து கம்பளியை போட்டு முகத்தை மூடிட்டு அடிக்கிறான். வெள்ளைக்காரன் கம்பளியை போட்டு மூடிட்டு அடிலான்னு சொல்லலை. ஆனால் இந்திய சிப்பாய் அவனாகவே ஒரு கம்பளியை போட்டு முகத்தை மூடிட்டு அடிக்கிறான். கேட்குறார் கப்பலோட்டி தமிழ், ஏன்பா என் கம்பளியை போட்டு முகத்தை மூடுறேன்ட்டு. அந்த சிப்பாய் சொன்னான், உன் முகத்தை பார்த்தா எனக்கு அடிக்கிறதுக்கு மனசு வரலப்பா, அதனால தான் முகத்தை மூடிட்டு அடிக்கிறேன். அவரை அந்த வெள்ளைக்காரன் எழுதின அந்த ஜீவோ பார்த்தேன். என்ன இருக்குன்னு கேட்டால், எப்படி செக்கு இழுத்தாங்கிறது எழுதினா, ஹி புல்டு த ஆயில் க்ரஷர் லைக் புல்லக்ஸ். அவனுக்கு செக்குங்கிறதுக்கு தெரியல. ஹி புல்டு த ஆயில் க்ரஷர் லைக் எ புல்லக்ஸ். அதனால் எனக்கு அதுதான் ஜீவகாரண்யம். அடிக்கிற சிப்பாய் கூட வந்திருப்பார். 2வது எனக்கு மகிழ்ச்சி என்ன என்று கேட்டால், எனக்கு வள்ளலாரை எத்தனையோ இடங்களில் பேசியிருக்கிறோம். தனியாக வள்ளல் பெருமானை பற்றி பேசியிருக்கிறோம். ஆனால் வள்ளல் பெருமானை பற்றி பேசுவதற்கு தாவர உணவாளர்கள் சங்கம் இடம் கொடுத்திருக்கிறேன். அதற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு காலையிலிருந்து பார்த்தால் அருப்பாக்குறேன். இவர்களெல்லாம் பேசுவதை காட்டிலும் என் பேச்சு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னு கேட்டால், நான் எப்போதும் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு வந்தவன் தீவிரமாக பேசுவான். அது மாதிரி நான் சைவ குடும்பத்தில் பிறந்து அசைவத்துக்கு போய் அப்புறம் சைவத்துக்கு வந்தவன். எப்படி திருநாவுக்கரசர் தேவாரத்தை 3 பேர் பாடினாலும் திருநாவுக்கரசர் தேவாரத்தில் ரொம்ப வீரியம் இருக்கும். காரணம் என்ன என்று கேட்டால், அவர் சைவத்திலிருந்து சமணத்துக்கு போய் வந்தவர். ஒன்றிய மன்னவன் சூழ்ச்சி திருத்தொண்டின் உரைப்பாலே வென்றவர்தம் பேரோ வேறொரு. அந்த திருத்தொண்டின் உரைப்பாலே வென்றவர். அந்த திருத்தொண்டின் உரைப்பு இருக்க, அது மாதிரி சமணத்துக்கு போய் வந்தகிட்ட தான் அந்த உரைப்பு இருக்குது. அது மாதிரி நான் அசைவத்துக்கு போய் வந்த காரணத்தினால்தான் அந்த உரைப்பு என்கிட்ட வரும். எது என்று கேட்டால், திருவள்ளுவருக்கு ஒரு உயிரை, யார் உயிரை கொண்ட, ஆட்டை வெற்றவன், கோழியை வெற்றவன், மனுஷனை வெற்றான் பரிணாம வளர்ச்சியில். எனவே ஆட்டை வெட்டாமல் இருந்தால், கோழியை வெட்டாமல் இருந்தால் அவன் நிச்சயமாக மனிதனை வெட்ட மாட்டான். அது சரி, சிற்பி அவர்கள் சொன்னார்கள். பில்கேட்ஸுக்கு அவன் ஏன் சொல்கிறான்னு கேட்டால், அவன் ஒரு காலேஜ் ட்ராப் அவுட்டு, பணம் கட்டுறது வழி இல்லை. ஆனால் நுண்ணறிவு அப்படின்னு கேட்டால் அவனுக்கு 150 இருந்துதான். 100 இருக்க வேண்டிய 100% 150 தான் அவனுக்கு ஐக்யூ, நுண்ணறிவு. இந்த தாவர அவனுடைய மகிமையை அறிந்தவன். அதனால் என்ன என்று கேட்டால், இந்த ஒரு உயிரை திருவள்ளுவர் ஏன் இது சொல்றார் என்று கேட்டால், கொல்லான் புலாலை மறுத்தானே எல்லா உயிரும் கைகூப்பி தொழும். நீ கோழியை வெட்டினா கோழி மட்டும் இல்லடா, ஆட்டை வெட்டினா ஆட்டை மட்டும் இல்லடா, எல்லா உயிரும் கைகூப்பி தொழும். திருவள்ளுவர் என்ன சொன்னார், என்ன நினைத்தார் என்று கேட்டால், ஏன் இதை யோசிச்சார்? விசும்பின் துளி வீழி நல்லால் பசும்புல் தலை காண்பது. ஏன் பசும்புல சொன்னார்? வானத்திலிருந்து மழை விழலைன்னா ஒரு புழு இருக்காதுடா, பூச்சி இருக்காதுன்னு சொல்லிக்கலாம்ல.
ஏன் புல்லை சொல்கிறார்? காலையில் கூட பேசினார் ஒருத்தர், அருகம்புல்லை சாப்பிட்டா சாறு சாப்பிட்டா 6 மணி நேரம் பசிக்காது. அருகம்புல் சாப்பிட்டா. ஏன் புல்லை சொன்னார் என்று கேட்டால், இந்த புல்தான் பசுவிற்கு உணவாக போகின்றது. திருவள்ளுவர் ஏன் புல்லை சொல்கிறார்? இந்த புல்தான் பசுவிற்கு உணவாக போகின்றது. பயன் கொன்றும் அறுதொழிலோர் நூல் மறப்பர். பசு கறக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த பசு காலையிலே பேசின ஒருவர் கூட மலேசியாவிலிருந்து தொட்டு காட்டினார். எத்தனையோ விலங்குகள் இருந்தால் கூட பசுவை மட்டும்தான் மாதான்னு சொல்கிறான், கோமாதாங்கிறான். இதை சொன்னவர் என்று கேட்டால் காஞ்சிபுரத்தில் இருந்த மகா சுவாமிகள் எழுதியிருக்கிறார். கோமாதான் ஏண்டா அந்த பசுவை தொழுறேன்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, பசுமாட்டு மோத்திரம் விடான். மகா சுவாமிகள் எழுதுகிறார், ரொம்ப அருமையான செய்தி. ஒரு தாய் தான் பெற்ற குழந்தைக்கு மட்டும்தான் பால் கொடுப்பாள். ஆனால் ஒரு பசு தன் கன்றுக்கு கொடுப்பதோடு இந்த உலகத்தில் இருக்க அத்தனை மனித உயிர்களுக்கும் பால் தருகின்றது. அதனால் மாதாடா, கோமாதாம். அதை மகா சுவாமிகள் இன்னொன்று எழுதினார். சான்ஸ்கிரிட்டில் இந்த புல்லுக்கு என்ன தெரியுமா பெறான்? கோக்ராஸ்ன்னு பெறான். கோக்ராஸ்ன்னு மகா சுவாமிகள் எழுதுகிறார். ஆங்கிலத்திலே கிராஸ் என்றால் புல் என்ற அர்த்தம். ஆங்கிலத்திலே கிராஸ் என்றால் புல் என்ற அர்த்தம். எனவே பசும்புல் தலை காண்பதெரிது என்று கேட்டால், இந்த பசுமாட்டுக்கு உணவாக போகின்ற புல் இல்லான்னு போட்டா நீ இல்லடா. எனவே பால் உண்டு வாழ் என்கிறார். அடுத்து என்னென்று கேட்டால், உலகத்தில் பாருங்கள், ஆடு மாடு 2 தான் மாமிசம் சாப்பிடாது. ஒரு பாம்பு எப்படி வாழுகிறது என்று கேட்டால் தவளையை தின்று வாழுகிறது. ஒரு கீரி எப்படி வாழுகிறது என்று கேட்டால் பாம்பை தின்று வாழுகிறது. ஒரு புலி எப்படி வாழுகிறது என்று கேட்டால் கீரியை தின்று வாழுகிறது. சிங்கம் எப்படி வாழுகிறது என்று கேட்டால் புலி அடித்து வாழுது. ஒன்றை அடித்து தான் சாப்பிடுது. இன்னொரு உயிரை அடித்து தின்னாத உயிரினம் எது என்றால் ஆடு மாடு. அதனால் மாதா என்று கேட்டான். இப்படி நான் பறவைகள் எல்லாம் உண்ணுகின்ற காரணத்தால் என்ன ஆயிற்று தெரியுமா? இன்றைக்கு அன்னப்பறவை இல்லை. தீய ராகத்தை கேட்டால் செத்து போகின்ற சகோர பறவை இருக்கிறதா, அசுனப்பறவை இருக்கிறதா? இல்லை. அரிய உயிரினங்களை எல்லாம் இழந்து விட்டோம் என்றோம். திருவள்ளுவர் அவரை போன்று முழு தாவர உணவை ஆதரித்த புலவர் யாரும் கிடையாது. ஒரு ஓமை சொல்லுகின்ற பொழுது கூட என்ன ஓமை சொல்கிறார் என்று கேட்டால், கனி இருப்ப காய் கவர்ந்துட்டுங்கிறார். கனி இருப்ப. இப்போ ஓமை சொல்லுகின்ற பொழுது கம்பன் எப்படி சொல்லுவான்? வாலி சொல்றான், ஏ ராமா, உன்னை ராவணனை ஜெயிக்கணும்னா என்னலடா அழைச்சிட்டு போகணும்? நீ சுக்ரீவனை அழைச்சிட்டு போனது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு யானையை பற்றுவதற்கு சிங்கத்தை அழைத்து கொண்டு போகுமே தவிர முயலை அழைச்சிட்டு போயிருக்கடா. புயலை பற்றுவதற்கு பொங்க அறிவேணாமல் முயலை பற்று உணர்த்தியோ. அப்போ ஓமை சொல்லுகின்ற பொழுது கூட, ஏன்டா என்ன அழைச்சிட்டு போகாமல் ஏன்டா சுக்ரீவனை அழைச்சி கூட்டு வச்சுக்கிட்டேன்னு சொல்கிற பொழுது, ஏன்டா ஒரு யானையை பிடிக்கணும்னா வெல்லணும்னா சிங்கத்தில் அழைக்கும், முயலை பிடிக்கிட்டேன். அந்த ஓமை தான் கம்பனுக்கு தெரியுது. ஆனால் திருவள்ளுவர், ஏப்பா வன் சொற்களை பேசுகிற, என் சொற்களை பேசக்கூடாது, கனி இருப்ப காய்க வந்துட்டு. இதே திருநாவுக்கரசு பெருமானம் இவருக்கு நல்லா தெரியும். அரங்கராமலிங்கத்துக்கு அவர் 30 திருமேனி தீண்டுவார், 30 கங்காதரீஸ்வரர் தீண்டுவார். அப்படிப்பட்ட அரங்கராமலிங்கம் நல்லா தெரியும். அப்போ கனி இருப்ப. அப்போ இன்னும் ஓமை சொல்லுகின்ற செல்வம் எப்படா இருக்கும்? பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால், பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம். அங்கே கூட என்னன்னு கேட்டால், மனிதனுக்கு பழம் காய்கறியின் தின்னு சாடுறா. அதுக்கு மேலே என்ன என்று கேட்டால், இன்பத்தை சொல்லுகின்ற பொழுது கூழ் குடிக்கணும்னு சொன்னார் நம்ம சிற்பி கூட. திருவள்ளுவர் சொன்னார், அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம்மக்கள் சிறுகை அளாவிய கூழ். சிறுகை அளாவிய பிட்சான்னு சொல்லல, பர்கர்னு சொல்லல, சிறுகை அளாவிய கூழ் என்பா தம்மக்கள். இதே மாதிரி எனக்கு அந்த சிறுகை அளாவிய குழந்தை இன்பத்தை காட்டிலும் கூழ் குடிக்கின்ற பொழுது வருகின்ற இன்பாதியம் பிற்காலத்தில் தான் உணர்ந்தது. அப்படி என்ன சொன்னார் என்று கேட்டால், திருவள்ளுவர் என்ன சார் ஓமையை பயன்படுத்துகின்ற பொழுது இப்படி போயிருந்தார். இன்னும் ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சிடுறேன்.
வெஜிடேரியனில் 4 வகையான வெஜிடேரியன்ஸ் உண்டு. இதை நான் சொல்கிறது இன்டர்நேஷ்னல் ரிப்போர்ட் ஆஃப் ஹேம்ஸ் ரிப்போர்ட். 4 வகையான வெஜிடேரியன்ஸ் ஆளாக பிரிக்கிறான். 4 பேர் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஒன்று வேகன்ஸ். அந்த வேகன்ஸ் என்று சொல்லுகிற வெஜிடேரியன்ஸு மீன் சாப்பிட மாட்டான், மாமிசம் சாப்பிட மாட்டான், பால் சாப்பிட மாட்டான், தயிர் சாப்பிட மாட்டான், வெண்ணெய் சாப்பிட மாட்டான், நெய் சாப்பிட மாட்டான். இவனுக்கு வேகன்ஸ்னு பேர். அடுத்தவன் செமி வெஜிடேரியன்ஸ்னு பேர். இவங்க யாருன்னு பெங்காலில் இருக்கிற பிராமின்ஸு மீன் சாப்பிடுவான். அவனுக்கு ஏன் பிராமின்னு பேருன்னு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பெங்காலில் பிராமின்ஸு மீன் சாப்பிடுவான். இன்னும் அந்த நவராத்திரி விழாவில் பார்த்தா அந்த துர்கா பூஜையில் மீனை தான் தூக்கி அங்கேயும் இங்கேயும் போடுவான், மலர் ஏறிறது மாதிரி. அவன் இந்த மீன் மட்டும் சாப்பிட்டு ரெட் மட்டன்பான். ஆடு மாடு சாப்பிடாம மீன் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கவன் இருக்கானே, அவனுக்கு செமி வெஜிடேரியன்ஸ்னு பேர், பெங்காலிஸ் மாதிரி. 3வது வேகன்ஸ், செமி வெஜிடேரியன்ஸ். இன்னொருத்தர் லாக்டோ வெஜிடேரியன். இவன் யாருன்னு கேட்டால் டைரி ஃபுட்ஸ் பூரா சாப்பிட்றான். ஆடு கோழி சாப்பிட மாட்டான், பால் வெண்ணெய் தயிர் சாப்பிட்றான்ல, இவனுக்கு பேர் லாக்டோ வெஜிடேரியன்ஸ்னு பேர். 4வது வெஜிடேரியன் கேட்டால் லாக்டோ ஓ வெஜிடேரியன் என்று பேர். இவன் டைரி ஃபுட்ஸும் பால் பண்ணையுடைய பொருள்களும் முட்டையும் சாப்பிடுவான். இவன் நான் சில பேர் கேட்பேன், இந்த வெஜிடேரியனா நான் வெஜிடேரியன் கேட்டால் இல்லை சார் நான் எக்டேரியனுங்கிறான். முட்டை மட்டும் சாப்பிடுவானா. அவன்லாம் இந்த கேட்டகரி. இப்படி 4 வகையான எது இருக்கிறான்னு சொல்லி கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன். திருவள்ளுவர் முழு ஒரு தாவர உணவாளருக்கு எப்படி தெரியுமா தெரியுது? உப்பை கூட அளவாக சாப்பிட்றா. எங்கே சொல்கிறா? இன்பத்து பாலில் போய் உப்பு அமைந்திட்டால் புலவே. இந்த உப்பு அதிகமாகவும் போடக்கூடாது, குறைச்சலும் போடக்கூடாது. குறைச்சலாக போட்டதுனால பாதிக்கப்பட்டவள் கண்ணகி, அதிகமாக போட்டதுனால பாதிக்கப்பட்டவள் மாதவி. உப்பு அமைந்தற்றால் புலவின்னா அந்த உப்பு எப்படின்னு கேட்டால், இந்த உப்பு இன்றைக்கு என் நண்பன் வலம்புரிஜானி இன்றைக்கு இளம் வயதிலேயே நான் இழந்திருக்கிறேன் என்று கேட்டால் அந்த உப்பு தான். கருவாடு இல்லாமல் சாப்பிட மாட்டார். நாகர்கோவில்காரவங்க அத்தனை பேருக்குமே நம்ம ஊர்லேருந்து சீடை முறுக்கு வருது மாதிரி. நான் கிறிஸ்டின் காலேஜில் இருந்தவன் 30 வருஷம். அங்கெல்லாம் கருவாட்டை வெட்டி ஒரு டில்லில் போட்டு அப்படியே அடைச்சின்னு போங்க. அந்த கருவாடு தான் 2 கிட்னிஸும் ஃபெயிலியராக போனதுக்கு காரணம். அடிக்கடி சொல்லு வலம்புரிஜான்ட்ட, யோசி சாப்பிடாதேன்னு. அவர் சொல்லுவார் என்கிட்ட வேடிக்கையா, அந்த கருவாடு தான் இல்லாட்டி இருந்த பானையாவது திறந்து வையும்பார், அந்த வாசத்திலே சாப்பிட்டுருவார். அந்த 2 சிறுநீரகங்களும் பழுதப்பட்டு போனது அந்த உப்பு அமைந்தற்றால் புலவி என்றார். இதே போல பல செய்திகள் இருக்கிறது என்றாலும் எனக்கு பின்னாலே 2 அறிஞர்கள் இருக்கின்ற காரணத்தினால் வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூற அமைகிறேன். நன்றி வணக்கம்.